ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். என்னடா லைக்கா பர்சன்ட் விடாமுயற்சி படத்தோட அப்டேட் தொடர்ந்து வருது, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஹீரோ வேல்யூ உள்ள படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அவங்க ஒவ்வொரு வாட்டி சூட்டடி வாங்கிட்டு இருக்காங்க. விக்ரம் படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் கூட டேரக்டர் சங்கர் அவர்கள் கூட இணைஞ்சு இந்தியன் படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கல்லா அப்படின்னு நினச்சி முக்கிய அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. உப்பில்லா பண்டம் குப்பைக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை குப்பையில் கூட போட முடியாத அளவுக்கு கன்றாவே இருந்துச்சு. இது அவங்க கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஹீரோக்கும் டேரக்டர் வேல்யூக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணதுனால தான் இந்தியன் 2 படத்துக்கு பேண்ட் கிளியர் அளவுக்கு சூட்டடி கிடைச்சது. அதே மாதிரி தான் அவங்க இப்போவும் ஜெயிலர் படம் ஓடின ஒரே காரணத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் படத்துக்கு பயங்கரமாக முக்கிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்பீம் படத்தோட டேரக்டர் அப்படின்றதுனால வேட்டையன் படத்தில் ஏதோ ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைக்கா பர்சன்ஸ் இந்த படத்தோட கண்டென்ட்டுக்காக முக்கிய ப்ரொமோஷன் பண்ண பரவாயில்லைங்க. ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஜெயிலர் படம் மாதிரி கோடியாக கல்லா கட்டலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கில் தான் விடாமுயற்சிக்கு அப்புறம் ஆரம்பித்த வேட்டையன் படத்தை வேகமாக இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிக்க வச்சு இப்போ ரிலீஸே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே முடிச்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு சாங் சீக்வன்ஸ் மட்டும் ஸ்பெயினில் போய் எடுக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கா. அதை இப்போ லைக்கா பர்சன்ஸ் எடுக்க விடாமல் ஹோலில் போட்டு வச்சுருக்காங்களா. எதனால் வேட்டையின் படத்தோட ரிலீஸ் வேலைகள்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு போர்ஷன் இப்போ எடுக்காமல் இருக்கிறாங்களா. அந்த ஸ்பெயின் சாங் சீக்வன்ஸ் மட்டும் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா விடாமுயற்சி சம்மந்தப்பட்ட மொத்த ஒர்க்கும், அதாவது 100% ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடுமா. இப்போ லைக்கா பர்சன்ஸோட மொத்த கவனமும் வேட்டையின் படத்தோட ப்ரீ பிஸ்னஸ்லையும் ரிலீஸ் வேலைகளையும் தான் இருக்கா. அதனாலேயே விடாமுயற்சி சம்மந்தப்பட்ட டீசர் ட்ரெய்லர் அப்டேட், பாடல்கள் சம்மந்தப்பட்ட அப்டேட், ரிலீஸ் டேட் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே இப்போ அக்டோபர் 12 வரைக்கும் லைக்கா பர்சன்ஸ் போட்டு வச்சிருக்காங்களா. ஒருவேளை இந்தியன் 2 படம் மாதிரி வேட்டையின் படமும் நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கி சொதப்பிருச்சு அப்படின்னா லைக்கா பர்சனை காப்பாற்ற விடாமுயற்சி தான் வரணும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, கமலஹாசன் அவர்களுக்கும் சரி, படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் 400 கோடி 500 கோடிலாம் ரீச் பண்ணும். படம் கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு வைங்களேன், 100 கோடி தொடர்றதுக்கு முக்கு வாஷ் அவுட் ஆகிடும். ஆனால் நம்ம ஏகேவுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அவர் நடித்த சுமாரான படம் வலிமை படம் கூட எவ்வளோதான் இந்த படத்தை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் 250 கோடி ரீச் பண்ணி மாஸ் காட்டிச்சு அந்த படம். இவ்வளோதான் நம்ம ஏகேவுக்கும் ரஜினி கமல் அவர்களுக்கும் இருக்க வித்தியாசம். இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆரம்பத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி படத்தை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்களா. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட கண்டென்ட்டை பார்த்ததுக்கப்புறம் வேட்டையின் படத்தை விட பல மடங்கு விடாமுயற்சி நல்லா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு இந்த படத்தை லேட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலாக தான் இப்போ லைக்கா பர்சன்ஸ் இருக்காங்களா. வர 10 வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 12 இருந்து விடாமுயற்சி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட்டாக பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். மேபி டீசர் ட்ரெய்லர் அப்டேட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம விடாமுயற்சி படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.